ஹே மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபினா மக்கரோனி பாஸ்தா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மக்கரோனி பாஸ்தா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுட்டு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்கரோனி 1 கப்புனா தண்ணியை 1 கப்பு எடுத்துருக்கேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு வேணா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான மக்கரோனி பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். இதே மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ரெசிபி வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க மக்களே.